என்கேஜ்மெண்ட் அப்பதான் ராம் வந்து ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கான். நான் போயிட்டு அண்ணி ரூமுக்கு போய் அண்ணியை போய் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம். இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? என்னது? ஒண்ணு இல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்குறேன். நான் போனோடனே அவங்க பயங்கர எக்ஸைட்டிங்கா, சரி மாப்பிள்ள தான் வந்துட்டாரு போல. என்ன வெக்கமாக்கு? இருக்காதா? ரொம்ப வெக்கப்பட்டு புறாவை கடிச்சு துப்பிடுறாரு. ஒரு எக்ஸ்பிரஷனோட வந்தாங்க. நான் உடனே அண்ணி, நான் தம்பி, அண்ணன் அங்க இருக்காரு. இப்ப வரைக்குமே நான் பேச வந்தாவே அவர் அண்ணினா அப்படியே பேச வந்தால அண்ணி அப்படின்றாப்ல. ஆமாம் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? ரெண்டு பேருக்குமே எப்படி மண்டை எப்படி கரெக்டா ஒரே மாதிரி இருக்கு? ஜெனடிக்ஸ் சார். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். மேனுஃபேக்சரிங் பர்ஃபெக்ஷன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நாங்கள் ஒரு ட்வின்ஸ். ஆனால் எங்கள் மனைவிகளுக்கு எங்களுடைய இந்த ஒற்றுமை அல்லது இந்த நெருக்கம் பற்றி புரியலை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மொரிஷியஸ் போயிருந்தோம். அங்கே நாங்கள் வெளியிலலாம் சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கல பிளேஸ் அப்படின்னு. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அப்போது நான் என்ன எதிர்பார்த்துருப்பேன், இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்து இல்லை, உங்களோட வரதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன், இப்படி தான் சொல்லுவாங்கன்னு எதிர்ப்பேன். அதான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். என் சிஸ்டரை பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். அவங்க அவளோட இருந்த நாட்கள் அவங்க யாரும் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு ஓப்பன் த டோர். போடா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்படின்னு அப்போ அவங்களுக்கு மேரேஜ் இல்லை. அப்போ நான் நினைப்பேன், இப்போ என் கூட வரும்போது அட்லீஸ்ட் என் ஹஸ்பண்ட் பற்றி திங்க் பண்ணல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. என்னன்னா பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும்போது ஐயோ என்னோட சிஸ்டருக்கும் அந்த பெஸ்ட் மூமெண்ட் கிடைக்கணும். இப்போ நான் யூஎஸ் ட்ராவல் பண்ணேன்னா ஐ ஆல்சோ ஃபீல் அவ்வளோ அது மாதிரி நல்லா இருக்கணும். கணவன் மனைவி, மனைவி கணவன், நீங்க அதுக்குள்ள ஏன் தங்கச்சியை கொண்டு வரீங்கன்னு அவர் கேட்கிறாரு. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? மேரேஜுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 11-12 வருஷம் ரெண்டு பேருமே ஒரே வீட்லயே தான் இருந்தோம். இப்படில இருக்கு நம்ம தகுதி விளையாட்டு. ரொம்ப நல்லா இருக்குனே. இதே மாதிரி தினம் காலைல ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை விளையாடுவோமா? மேரேஜுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டா லாஸ்ட் இயர்ல இருந்து தான் ரெண்டு பேரும் தனித்தனி குடுத்தமா வந்தோம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எப்படி பிரேக் ஆச்சு அந்த கேப்? ஹெட் ஆஃப் தி ஃபேமிலியா ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் டிசைட் பண்ணி பிரிச்சு வச்சாங்க. ஆனா வந்து ரொம்ப பிரிஞ்ச மாதிரி, மேல கீழே தான் இருக்கும் ஆனா ரொம்ப பிரிஞ்ச மாதிரி. மர்க்கா சொல்லு. மேல கீழே தான் இருக்கும் ஆனா ரொம்ப பிரிஞ்ச மாதிரி. இல்ல எனக்கு புரியல. எல்லாமே வீட்டுல மேலே கீழே இருக்கீங்க அவ்வளவுதான். ஆமா. ஓ அதைத்தானே இவ்வளவு பெரிய பிரிவா சொன்னீங்க? ஏதோ நீங்க வேற இடத்துல இருக்கீங்க, ஒரே வீட்டுல தான் இருக்கீங்க. இவங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒருத்தருக்கு ட்ரெஸ் எடுத்தா பரவாயில்ல, ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரே மாதிரி எடுப்பாங்க. எங்கம்மா புடவை வாங்கப்பா, நீ வரியா? சரிம்மா போலாம். அவங்களுக்கும் சேர்த்து நான் வெயிட் பண்ணோம். இவங்க வந்து ஒவ்வொரு சாரியா எடுத்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா, ஓ எனக்கு பிடிக்கலையா அப்படின்னுவாங்க. அது மேல புரியவே இல்ல. அந்த புடவை அது அந்த எல்லோ எடுங்க. நமக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும் அங்க போயிட்டு கடையில. ஒருத்தருக்கு வெயிட் பண்றதே கஷ்டம். இதுல ரெண்டு ரெண்டு பேருக்கு சேர்த்து நீங்களே ஒரு ஆளே வெயிட் பண்ணணும். என்ன சார், பொம்பளைங்களோட துணி எடுக்க வந்தீங்களா? உட்காருங்க சார், டைம் ஆகும். இன்னும் சொல்ல போனா ஒரே ட்ரெஸ் போட்டுக்காதீங்கன்னு சொல்ல வரீங்க. ஆமாமா கரெக்ட். நீங்க ட்வின்ஸ் தான், அதுக்காண்டி எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. ஸோ அது கண்டிப்பா முடியாது. அது விடவே முடியாது. முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. என்னாலே முடியல. முடியாதியா? தனியாக தானே வந்தோம், தனியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் வரும்போதே தனியாக வரல, ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்தோம் அப்படி சொல்லுவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். எப்பவுமே எல்லாரும் தனியாக வரணும், தனியாக ரெண்டு பேரும் பஞ்ச் டயலாக் பேசி லைஃபை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மாத்தி மாத்தி. ட்வின்ல ஒரு பொண்ணா அவரும் ஒரு பொண்ணா இவரும் கட்டியிருக்காங்க. எனக்கு இண்டிவிஜுவாலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு மனைவி வேணும். வாய்ப்பே இல்லை. அப்போ they should not have got married to twins. That's the only answer I could give. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? வாலெட் கூட ஒன்று தான் சார் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு வாலெட் யூஸ் பண்ணுங்க, ஒரே மாதிரி ரெண்டு வச்சுக்கோங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? ஒரு ஏடிஎம் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டு யூஸ் பண்ணுங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஒரு ஜிபே தான், எல்லாமே அதே தான், ஒன்று தான். ஏன்னா நீ என் ப்ரோ. எல்லாமே இப்போ 4 பேர் மட்டும்தான் சேர்ந்து பண்ணுறோம். நாங்கள் 2 பேராக எதுவுமே பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. இல்லை, வாலெட்டுங்கிறது ஒரு பர்ஸ் வச்சுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் தானே. ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிறதுல என்ன சிக்கல்? ஏய் பாம்பே, அந்த ஆளு கம்முவா சொல்றேன்னா தூக்கி கச்சிட போறேன். வாயை முன்னு வானா. இப்போ பிரேக் விட்டாங்க, அவங்க எல்லாம் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நான்
நான் வந்து செகண்ட் லாஸ்ட்டாக வந்தேன்னா இப்போ ஒரு புது இடம் மேகலை மணிமேகலை என்னடா வெக்கமா? நம்ம வந்திருக்கோம், நம்ம எப்படி பேசியிருக்கோம், எப்படி கன்வே பண்ணியிருக்கோம்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பா. எதுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கா? இப்போ இந்த பிரேக் விட்டோன்னு போயிட்டாரு அவர் பாட்டுக்கு. அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் தண்ணி குடிக்க மாப்பிள வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள. சார் தண்ணி உள்ளே இருந்துச்சு சார், அதுதான் சரி உள்ள போய் தண்ணி இருக்கு நீ குடி, நான் இங்க டீ குடிச்சிட்டு வரேன்னு சொன்னேன் சார் நான். ஐ அம் வெரி 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 சாரி. இங்க விஷயம் தண்ணி எடுத்து குடிக்க தெரியாமலாம் இல்ல, அதை கேட்டா அவ்வளவு பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்ண போறாங்க. என்ன உனக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்கணும்ல. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அப்புறம் ஒரு கப்புள் ஃபீல் இல்ல. இல்ல ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைக்கல சார். இல்ல இது திட்டமிட்டு வர செய்வியா நீ? ஐயோ சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. இப்போ காலையில ஏஞ்சோன்னா கூட ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு அவங்க தம்பி வீட்டுக்கு போய் அவங்க பார்த்துட்டு வரணுன்றத எப்பவுமே காலையில ஒரு ரீசனா வச்சுக்குவாங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. நான் வந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க, கடையில் பால் பாக்கெட் அந்த மாதிரி வாங்கிட்டு வாங்கன்னா கால் வலிக்குது இப்போதான் வந்து அப்படி சொல்லுவாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. அப்போ எனக்கு ஆனால் வேணும் அப்படின்னா சரி நீங்கள் 2 பேரும் போய் வாங்கிட்டு வரீங்க, அதான் போகிறேன் அப்படி சாவி மட்டும் டக்குன்னு ஓடிடுவாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அதாவது எனக்குன்னா ஒரு ரீசனு, அவங்களுக்குன்னா எப்படா இவ சொல்லுவா அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. 2 பேருமா சேர்ந்து போவாங்களா? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். மாடியில் ஒரு டைம் நடப்பாங்க, ரோட்ல ஒரு டைம் நடப்பாங்க, வீட்டில் ஒரு டைம் நடப்பாங்க, அப்புறம் பைக் எடுத்துட்டு நடப்பாங்க. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? 2 பேரும் சேர்ந்து இருக்கப்ப என்ன அப்படி கிடைக்குதுன்னு. சார் எங்களுக்கு 72 வயசு ஆகுது. இந்த பசங்களை எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு வட்டத்தை வச்சு யோசிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்லாம் பாவப்பட்ட பிள்ளைகள். இந்த பிள்ளைகள்லாம் பாவம். என்னோட ஒய்ஃபு அவங்க குடும்பம் சந்தோஷங்கிறதுக்காண்டி எங்களை பிரிச்சுருவாங்களோன்னு பயம் இருக்கு உள்ளூர. அந்த பயம் எனக்கு இருக்கு சார். பயப்படாத. பயப்படாதடா. ஏன்னா நீங்க பேசுங்க, பேசாம போங்க, சண்டை போடாம மட்டும் இருங்க. நீங்க சண்டை போட்டு நீங்க பிரிஞ்சு போய் எங்களையும் பிரிச்சிடாதீங்கிற ஒரு பயம் இருக்கு. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. இப்போ எனக்குன்னா என் ஒய்ஃபு கிட்ட சொல்லணும், எங்க 2 பேரையும் பிரிச்சிட வேணாம். நான் என் ஒய்ஃபு கிட்ட சொல்லுவேன், நான் அவனுக்கும் மேரேஜ் ஆனோன்னா நம்ம 4 பேர் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் அவளோட தாட் என்னன்னா இல்லை அவங்க தனியாக இருக்கட்டும் நம்ம தனியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.